நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினை தொடங்கி மாவட்டம், வட்டம், பகுதி, ஊராட்சி, ஒன்றியம், நகராட்சி, பேரூராட்சி போன்ற அனைத்து இடங்களிலும் நிர்வாகிகளை நியமனம் செய்து கட்சி பணியை தீவிரப்படுத்தியுள்ளார். அதேபோல் தாவேக கட்சி சார்பாக மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக வழக்கறிஞர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வரை தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் இருந்து பணியாற்ற வேண்டும் எனவும் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தமிழ்நாட்டில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நமது இலக்கு. அதை நோக்கி அனைவரும் பயணிக்க வேண்டும் என தாவேக தலைவர் தளபதி விஜய் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும், தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு கட்சியின் தலைவர் தளபதி விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தாவேக சார்பாக மண்டல மாநாடுகள், மாநில மாநாடு இந்த ஆண்டு நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதற்காக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் மாநாடு நடத்துவதற்காக தாவேகவின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இடங்களை ஆய்வு செய்து வருகிறார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு திருச்சியில் நடத்த வேண்டும் என கோரிக்கை வலுவாக எழுந்துள்ளதாக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.